கனவா இது. இதை வந்து 3 நாள் கனவா இது. இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா இன்னும் க்ளீன் பண்ண நல்லாயிருக்கும். இது வந்து 3 நாள் கனவா வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு இந்த தோல் எல்லாம் இப்படி எடுத்துருங்க. இது வந்து தோல் எல்லாம் எடுத்துருங்க. ஏன்னா அது மை பீஸ்னால் அது கருப்பாயிடும் அதெல்லாம். அதனால் அழகா இதெல்லாம் இப்படி எடுத்துட்டு இந்த மண்டையை இப்படி எடுத்துருங்க. இது எடுத்துட்டு இது வந்து கண்ணு எடுத்துடணும். சின்ன கனவானாலே நம்மளுக்கு கூந்தல் பெருசா இருக்காது. அதாவது இது பாருங்க, இது பல்லு, இது பல்லு எடுத்துட்டு இந்த கனவால இந்த மாதிரி தோல் எடுத்துட்டு இந்த கண் வந்து எடுத்துடணும். கண் எடுத்தாதான் வந்து அது கனவா வந்து வெள்ளையா இருக்கும். இல்லாட்டி உங்களுக்கு வந்து கருப்பாயிடும். கனவா எல்லாம் மொத்தம் கருப்பாயிடும். அதனால கண்ணோட எடுத்துக்கலாம். தலை வந்து சின்னதா, ரொம்ப சின்ன கனவால, அதனால இந்த கண்ணெல்லாம் எடுத்துட்டு இந்த மண்டை இப்படி இருக்கும். இதை எடுத்துட்டு இப்படி வந்து ஒரு சின்ன சிசர் வச்சு இது நம்ம இப்படி கட் பண்ணா மை வந்து பிசுறாத இருக்கும். இதான் மை பாருங்க. இது நம்ம பிசுறாது அழகா லேக்கா இருக்கும். இல்லாட்டி இதுல வந்து எல்லாம் கொஞ்சம் பிசுனாலும் உடஞ்சாலும் இதெல்லாம் கருப்பாயிடும். இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையிட்டு இருக்காது. இது நல்லா அதெல்லாம் இப்படி சுத்தம் பண்ணிடுறேன். இதான் சுத்தம் பண்ணிட்டு எவ்வளவு வெள்ளையா இருக்கு. இதுக்கும் எவ்வளவு டிஃப்ரெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் தோலை எடுத்து முழுசா இருக்கும்போது தோலை எடுத்தா நமக்கு ஈஸியா இருக்கும். இதுல மண்டை இல்ல பாருங்க. இதான் மெய் தெரியுதா? இதான் மெய். சின்ன கனவா இருக்கான்னு மை அவ்வளவா இல்லை. பெரிய கனவா போது ரொம்ப மை அதிகமா இருக்கும். இது பாருங்க, இது மண்டை. இந்த மண்டையில இந்த கண்ணு இப்படி எடுக்கணும். இந்த தோல் இப்படி எடுக்கணும். தோல் இப்படி எடுத்துட்டு கண்ணு தனியா வந்து அப்படியே கண்ணு தனியா வந்து. இதுல வந்து பல்லு, இதான் பல்லு பாத்தீங்களா? இதான் எப்படி இருக்கு பாருங்க. இந்த பல்லு இப்படி எடுத்து இதுதான் கனவா கிளீன் பண்ற மெத்தட். இதான் நல்லா இப்படி கழுவணும். இந்த கனவா நல்லா கட் பண்ணல, இன்னும் துண்டு போடல, அப்படியே கிளீன் பண்ணிட்டு நல்லா இது மாதிரி கழுவணும். நல்லா தேய்ச்சி நம்ம நல்லா தேய்ச்சி கழுவுனா நல்லா வெள்ளையா ஆகுது. அந்த தண்ணி எப்படி வருது அடுக்கு. உப்பு போட்டு நல்லா ஏன்னா வலுவலுத்து தன்மை எல்லாம் போயிடும். நீச்சு வாசனை எல்லாம் போயிடும். மீன் தான் உரசலாம், இது உரச முடியாதுல்ல. இப்போ கனவா மீன் எப்படி க்ளீன் பண்ணுறது, எப்படி கழுவுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. இந்த கழுவுறது வந்து 11 தடவை தண்ணியில் கழுவணும். கழுவி வச்சா தான் நல்லா க்ளீனாக இருக்கும், சூப்பராக இருக்கும், கொஞ்சம் கூட ஸ்மெல் வராது, டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இது எப்படி செய்யறது நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.